சாய்நாதருடைய துன்பத்தளிக்கும் திருடைய நேயமுண்ட திருடைய நினைப்புதளிக்கும் திருடைய தெய்வபுவா திருடைய தீரமளிக்கும் திருடைய உயர்வளிக்கும் திருடைய ஒன்று அற்புத திருடைய ஜெய் சாயிரம். இந்த வண்டலூர் வைத்தினை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் மூலமாக உங்களிடம் பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பம்மல்லேருந்து வந்துட்டுருக்கேன். இங்கே கடந்த 3 வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். என் பேர் சத்தியமூர்த்தி. நான் 2014 சில பிரச்சனைகளால் வீட்டு விஷயம் பிரச்சனைனால பாபாட்ட போனேன். பக்கத்து வீட்டு ஃபோன் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டாங்க என்கிட்ட. அப்போ தான் கல்லெல்லாம் ஆச்சு இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது பண்ணணும். அப்புறம் எங்கள் அண்ணி அக்கா சொன்னாங்க பாபாட்ட போனால் எல்லாம் சரியாக போயிடும் மூர்த்தி அப்படின்னாங்க. பாபாட்ட வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணணும். அப்புறம் எல்லாம் பாபா எனக்கு பண்ணார். ஒரு கோவிலுக்கு போனால் பாபா எனக்கு எங்கிட்ட வெளியில் ஒரு 5 ரூபா வாங்கிட்டு போனார். அதுக்கப்புறம் அவர் அங்கே இல்லை. அவர் தான் பாபா. எனக்கு நல்லா தெரியும். இப்போ தான் நான் பாபாட்ட வந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் 2015 மறுபடியும் பிரச்சனை தலைக்கு இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக அப்படியே ஒரு மன இதோடையே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் வண்டலூர்லேருந்து இப்படி போகிறப்ப இந்த வைத்துணை பாபா ஆலயத்துக்கு எதிர வண்டலூர் வைத்துணை பாபான்னு போட்டுருந்துச்சு. கோவில் ஆலயம் நான் படித்தேன். இங்கே மேலே இருக்க பாபா இருக்கார். அவர் இங்கே போ, நான் வைத்துணை பாபான்னு இருக்கேன், நீ வராமல் போறியே அப்படின்னாரு. என் நண்பர்கிட்ட சொன்ன கூட வரப்போ அவருக்குள்ளே அதுக்குள்ளே இரும்புல வச்சுக்கிட்ட போயிட்டாரு. அடுத்த வாரம் போய்க்கலான்ட்டாரு. வியாழக்கிழமை இங்கே வந்தோம். முதல்ல ஒரு வியாழக்கிழமை போகலான்ட்டு வியாழக்கிழமை நாங்கள் தாமதமாக வந்தோம். அதனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படியா ஒரு 6 மாதத்துக்கு வந்துருந்தோம். முதல்ல 3 வாரம் வந்த அப்புறம் இங்கே பிரார்த்தனை சீட்டு எழுதி போட்டோம். உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னாங்க. எழுதி போட்டுது. உடனே 2 பேரும் பிரச்சனை எழுதணும். அவர் கம்பெனி வைக்கணும் எழுதி போட்டார். நான் எங்கள் அன்னைக்கெல்லாம் குடும்பம் சொல்லிட்டு எழுதி போட்டேன். 6 மாதம் ஆச்சு. நாங்கள் இப்படியே தாமதமாகவே வந்திருந்தாங்க. இங்கே ஒன்றுமே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பாப்பா என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வா, பாரு, 12 மணிக்கு பண்ணி எனக்கு உள்ளரும் சொல்லணும்னா நான் இங்கே வந்தேன். 12:30 மணிக்கு 2 பேரும் வந்தேன். இங்கே எல்லாம் நடந்துருந்தது. அப்போ ஒரு ஆரத்தி பாட்டு பாடினாங்க. ஐயா பாடினார் சாய்ராம்ஜி, சின்ன சாய்ராம்ஜி ஐயா. அதில் எல்லா சுபிட்சமும் எங்களை சேர அப்படின்னு வந்தது. ஆஹா, எல்லா சுபிட்சமும் நம்மளை சேரணும்னு பாடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அதுலேயே எல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, பல வகை துன்பம் ஏன் சாயிராம் அப்படின்னு ஒரு பழி. அதுலேயே நம்ம துன்பம் என்ன சேர்ந்துடுது, நமக்கு ஏன் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்கன்னு வந்துடுது. இங்கே கூட்டு பிரார்த்தனைன்னு ரொம்ப ஃபேமஸ்ன்றது அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். அன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் பாடினார். பாடி முடிச்ச அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு லெட்ரு, இந்த ரசீது இது விண்ணப்ப பாட்டு எழுதி பிரார்த்தனை சீட்டு எழுதி பாபாட்டை வச்சு போட்டோம். அதுக்கு முன்னாடி 3 வரப்போ பாபாட்டை எழுதி போடுறப்ப சாதாரணமாக எழுதி போட்டு அப்படியே போட்டு போயிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டு பிரார்த்தனையை பற்றி மகிமையை பற்றி சாய்ராம்ஜி ஐயா சொன்னார். இந்த கூட்டு பிரார்த்தனையும் பண்ணுறாங்க, தனிப்பட்ட ஸ்பெஷல் பிரார்த்தனையும் பண்ணுறாங்க. இந்த கூட்டு பிரார்த்தனை கலந்துட்டு நாங்கள் எழுதி போட்டு போனோம். அடுத்த 6 மாதத்தில் அந்த பையன் 3 மாதம் எங்கள் ஓனர் கூட்டு இந்த மாதிரி கொடுத்து நான் லேத்தெல்லாம் விற்க போகிறேன்னு சொன்னார். அந்த பையனுக்கு லேத்து கிடச்சிது. எங்கள் அன்றைக்கி கைவலிலாம் கொஞ்சம் சரியாக போச்சு. அவங்க கீழே அடிப்பட்டாலும் கைவலி இருக்குது. கைவலிலாம் சரியாக போச்சு. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இங்கே போட்டால் கூட, எந்த பெட்டிஷன் போட்டால் கூட எதுவும் வேலைக்கு ஆகாது. ஆனால் இங்கே நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுடைய மனக்குறைகளெல்லாம் உடனே தீர்ந்துடும். இது நான் என்னுடைய அனுபவபூர்வமாக கண்டேன். நான் வந்தோடனே என்னை இங்கே பெரிய சாய்ராம்ஜி ஐயா வா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு திருச்ச முகத்தோட. அப்படியே நான் எல்லாம் இதாகிடுச்சு. அதே மாதிரி இங்கே பெரிய ஐயா சாய்ராம்ஜி ஐயா கையால் நான் எந்த வாரம் வந்தாலும் உதவி வாங்க மாட்டேன். உதவி அவ்வளோ அது இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது மாதிரி அங்கே சின்னராஜி ஐயா அந்த பாபா தண்டால் அடிக்கிறாரு. அதையும் நான் வாங்கிட்டு போவேன். பாபா சொன்னார் என்கிட்ட, நீ அடி வாங்க மாட்டேன், அதை வாங்கிட்டு வந்தார். பெரிய சாய்ராம்ஜி ஐயா சின்ன சாய்ராம்ஜி ஐயா தான் சொன்னார், நீங்கள் தண்டால் அடி வாங்கினா வேறு யார்ட்டையும் அடி வாங்க மாட்டேன்னாரு. அதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் வந்துட்டுருக்கேன். 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இங்கே என்னை தீர்த்து வச்சுருக்காரு. கூட்டு பிரார்த்தனை கலந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கம்பெனி வச்சு எனக்கு இந்த மாதிரி வச்சு நான் கேட்டேன், ஐயா சாய்ராம் எனக்கு அவனுக்கு கம்பெனி வச்சு கொடுத்துட்டியா, எனக்கு ஒன்றும் பண்ணலையான்னு. அவர் சொன்னார், பாபா ஏன்டா உனக்கு என்ன கம்பெனி வச்சு, உனக்கு என்ன தண்டை செய்யலான்ற, அவனுக்கு கம்பெனி வச்சு கொடுத்தேன், கேட்டு கம்பெனி வச்சு கொடுத்தேன். நீ கேட்காமே உனக்கு வேலையை தக்க வச்சிருக்கேன், நீ வேலையில் இருக்கியா இல்லையா, அது உனக்கு பெரிய சொன்னது. ஐயா சாய்ராம் என்ன மனுக்கு நான் தெரியாமல் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இனிமேல் இந்த மாதிரி கேட்க மாட்டேன் சாய்ராம். அதுலேருந்து நான் இன்றைக்கி தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை கலந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொன்றும் நடக்குது. ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்ந்துட்டு வருது. என்ன எல்லோரும் நீங்களும் கூட்டு பிரார்த்தனை தயவு செய்து கலந்துக்குங்க. கூட்டு பிரார்த்தனை நேரடியாக வியாழக்கிழமை வியாழந்தோறும் இந்த வண்டலூர் வைத்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் நீங்கள் கலந்துங்க. நான் கூட்டு பிரார்த்தனை கோபுரம் அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை குடும்பம்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கணும் குடும்பமாக தான் பழகிறாங்க. ரொம்ப அன்பாக அனுசரித்து உங்களுக்கு என்ன ஒன்றுன்னு கேட்குறாங்க. உள்ளே வரப்பையா பெரிய சாய்ராம்ஜி ஐயா திருச்சி முகத்தோட வரவேற்கிறாரு. பாபாவை சேவிக்க வரப்போம் உதவி கொடுக்குறாரு, குங்குமம் கொடுக்குறாரு. நான் எப்போ வாங்கினாலும் அவர் கையால் தொட்டு கும்பிட்டு தான் வாங்கி உரியெல்லாம். அதுக்கப்புறம் எப்படி வந்தேன்னா சின்னராம்ஜி தையால் தண்டால் ஆட்டி இது பண்ணி உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை வழி கேட்டுக்காங்கள, இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே அன்னதானம் நடத்துகிறாங்க. அந்த அன்னதானத்துக்கு போனால் அன்னதானத்துலேயே அன்பாக சாப்பிட்டு போங்கம்மா, எல்லாம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்றாங்க. எனக்கு மத்தியானம் சாப்பாடு இந்த அன்னதானம் தான். நான் மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். முன்னாடி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்.
அதுக்கப்புறம் பாபா ஒரு நாள் திட்டினார், நான் உனக்காக சாப்பாடு போடுறேன், நீ ஏன்டா அன்னதானம் எடுத்துருவேன், அன்னையெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதே விட்டுட்டேன். இங்கே வந்து தான் மத்தியானம் சாப்பாடு, அன்னதானம் தான் என்னுடைய மத்தியானம் சாப்பாடு. ஒவ்வொரு வாரமும் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அது ஒன்று ஒன்றா தீர்த்துட்டு வர்றாரு அவர். ஆனால் எனக்கு வந்து அதை சில விஷயங்கள் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சொல்ல முடியல என்னால். அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு சாய்ராம் வந்து எனக்குள்ளே அப்படியே அழிக்க மாட்டார். இந்த கோவிலுக்கு வந்ததுனால, இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிருக்கேன், சில கோவிலுக்கு போயிருக்கேன். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக ஒரு சிறப்பு கோவிலுக்கு வந்து தலம், மூர்த்தி, தீர்த்தம் அப்படிம்பாங்க. இந்த கோவில் எடுத்திங்கன்னா அந்த மூர்த்தி பாபா அப்படியே தாய் மாதிரி இருக்கார், கண்ணுக்கு மையிட்டுட்டு காதில் டோலாக் போட்டுட்டு சிரிச்ச முகத்தோட நம்ம தாய் மாதிரியே இருக்கார். நம்ம தாயாக அனுசரித்து எல்லாம் அனுவரிச்சு நமக்கு எல்லாம் பண்ணுறார். நான் அவரை தாத்தான் தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் சமாதி, நான் 2-3 பாபாவுக்கு கூட அங்கே சமாதி கிடையாது. அதுக்கப்புறம் தோனி, அந்த தோனியை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. பாபா சின்ன சாரியாமதி ஐயாவால் சீரடிலேருந்து பாபா ஏற்றி வச்ச துணியால் எடுத்துகிட்டு வந்தது. அது இன்றைக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மற்ற கோயில் 2-3 கோயில் பாருங்க, அங்கெல்லாம் வந்து அணைஞ்சி போட்டு பராமரிப்பு இல்லை. இங்கே வந்து இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து கூட்டு பிரார்த்தனைகளை கலந்துட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுற பாபா கிட்ட எழுதி வந்து பாபா பெட்டிஷன் இது எழுதி பிரார்த்தனை சீட்டு எழுதி பாபா காலையில் வச்சு ஐயா வந்து குங்குமம் வச்சு தர்றாரு, குங்குமம் மஞ்சள். அதை வாங்கிட்டு போய் பிரார்த்தனை சீட்டில் போட்டு வேண்டிங்க, சீக்கிரம் உங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. எனக்கு ஒன்று ஒன்றா நிவர்த்தி ஆகிட்டு வருது. நான் ஏற்கனவே அந்த வீடியோ பதிவில் பேசியிருக்கேன் என்னை பற்றி. ஒன்று ஒன்றா நினச்சிட்டு அடுத்து வந்து ஒரு அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து அயன் பண்ணி ஒரு வீட்டு வச்சுருக்கு லேண்ட் ஒன்று என் கடன் பிரச்சனைனால தவிக்கிறாங்க. அவங்க அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வர சொன்னேன், 2 வாரம் வந்தாங்க, அவங்களால வர முடியல. அவங்கள்ட்ட நான் வாக்கு கொடுத்தேன் பாபா வச்சு, தை மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுப்பாரு பாபா, நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க, உனக்கு அந்த வீடை விற்று கொடுத்துருவாரு, இந்த லேண்டை விற்று கொடுத்துருவாருன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் விற்று கொடுத்தோன்னா கோவில் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் செய்கிறேன் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. அதை இந்த வாரம் கூட்டு பிரார்த்தனை ஐயா சாய்ராம்ஜி ஐயா அவர்கிட்ட சொல்லி பேச சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நன்றி. நீங்கள் எல்லோரும் இந்த கூட்டு வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு கோபுரத்துக்கு வந்து பிரார்த்தனை கோபுரத்துக்கு வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்க. இவர் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கே வழிகாட்டுற பாபா, ரோட்டில் வழிகாட்டுறது மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கே வழிகாட்டுறது. இங்கே எதுவுமே இது கிடையாது. இங்கே வந்து பாருங்கள், இவங்க வந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட அன்பாக உங்களோட குடும்பம், உங்கள் அம்மா அப்பா உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நான் அதனால தான் 3 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன், விடாமல் வந்துட்டு இருக்கிறேன். பாபாட்ட அந்த வண்டலூர் வழித்துணை பாபாட்ட வேண்டிக்கிறது அதே தான். பாபா ஒவ்வொரு வியாழக்கிழமை நான் எந்த கோவிலுக்கு பாரு இந்த கோவிலுக்கு மட்டும் வர வச்சிரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வேண்டிக்கிறேன். வந்து வேண்டிக்கிட்டே போவேன், கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் கலந்துக்கிறேன். என் நண்பரும் வராரு. இந்த கோவில் வந்து என்னை வந்து ஒரு அட்ராக்ஷன் பண்ணிச்சு. இந்த கோவிலுக்குள்ளே தான் நான் 2 இடத்துல 2 கோவிலில் மட்டும்தான் நான் என்ன மறந்துடுறேன். ஒன்று திருப்பதிக்குள்ளே போனால் என் ஃபேமிலியோட போனால் கூட ஃபேமிலியை விட்டு நான் மட்டும் உள்ளே போயிடுவேன். வீட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே என்னை எல்லாம் திட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் அப்படி தான், ஏன் நீ மட்டும் விட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கோவில்லையும் அப்படி தான். இந்த உள்ளே வந்துட்டேன்னாக்கா ஆஞ்சநேயரை தாண்டி உள்ளே வந்துட்டேன்னா நான் என்ன மறந்துடுவேன். நான் மாட்டுக்கு முன்னாடி வரேன், என் நண்பர் பின்னாடி வருவார். நீங்கள் பாருங்கள், வீடியோ பதிவில் இருந்தால் வீடியோ பதிவில் எடுத்து பாருங்கள். என் நண்பர் பின்னாடி தான் வருவார், நான் முன்னாடி 2 பேரும் ஒன்றா தான் உள்ளே வருவோம். ஆனால் அந்த ஆஞ்சநேயர் தாண்டி இந்த பாபாவோட ஈர்ப்பு எனக்கு அப்படியே இருக்குது. நீங்களும் வாங்க, வந்தால் தான் உங்களுக்கு அதோடைய அனுபவம் புரியும். அனுபவம்ன்றது சொன்னால் புரியாது, கேட்டாலும் தெரியாது. வந்து பாருங்கள், வந்து பார்த்த மாதிரி தான் இதோடைய இது எல்லாமே தெரிஞ்சு. எதையுமே எதிர்பார்க்கறதில்ல, நானாக விரும்பி தான் செஞ்சேன். என்னுடைய இதுக்கு மகிழ்ச்சிக்கு இப்போ கூட எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் அவர் பாபாவுக்கு அங்கேயே வாங்கி போடுறா, உன்னை வேலையை தக்க வச்சது அவர் தான்டா, நீ இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கிற அவர் தான்டா, வண்டலூர் வழித்துணை பாபாவுக்கு நீ அங்கேயே வாங்கி போடுறா அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் ஒரு நாள் கூட்டு போட்டானுங்க. அவங்க ரொம்ப வயசானவங்கனால மாடிப்படி ஏறலாம் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தோன்னா நான் கூட்டு வரலான்னு இருக்கேன். நான் அடுத்த வீடியோ பதிவில் எங்கள் அம்மா வந்து பாபா காப்பாற்றினதை பற்றி நான் அடுத்த வீடியோ பதிவு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். 1000 ஜெய் சார்.